முருகப்பெருமான் தனது கரங்களிலே 12 ஆயுதங்களை தாங்கியுள்ளான். ஆம் நண்பர்களே, ஏகாதச ருத்திரர்கள் 11 ஆயுதமாகவும் 12வது ஆயுதமாக சிவபெருமானும் சக்தியும் அளித்த வேலாயுதத்தை ஒரு ஆயுதமாகவும் கொண்டுள்ளான். அதை எப்படி பாம்பன் சுவாமிகள் விவரிக்கிறார், வாருங்கள் பார்ப்போம். ஏகாதச ஏனோர் 11 கைப்படையாயும் வாகார் கரம் ஒன்றில் சிவவழிதான் அயிலாயும் சாகா அருள் உருவாயும் விளங்க சுடர்தடியை வாகாயன ஏத்தாய் அருள் வழி நாடிய மனதே. திருவருள் எப்படி கிடைக்கும் என்று வழி தேடும் மனதே, 11 ருத்திரர்களும் வலது கரத்தில் வாள், அம்பு, வஜ்ராயுதம், மழு மற்றும் கொடியுடனும், மேலும் பராசக்தி கொடுத்த சிவபெருமானின் வலிமை என்று திகழக்கூடிய வேலாயுதத்தையும் வலது கரத்தில் கொண்டுள்ளான். இடது கரத்தில் அங்குசம், தாமரை, மணி, வில், எரியீட்டி, பெரிய ஈட்டி என்று 6 ஆயுதங்களையும் கொண்டுள்ளான். இப்படி 12 ஆயுதங்களையும் கொண்டு அருளே திருமேனியாக கொண்டு தனிப்பெரும் சுடராக எப்பொழுதும் நிரந்தரமாக உள்ள முருகப்பெருமானை நோக்கி நீ வருவாயாக, என்னை காப்பாற்றுவாயாக என்று துதித்திடுக. முருகப்பெருமான் வருவான், நம்மை காப்பான். என்றும் அழியாத திருவருளாக உள்ள 12 ஆயுதங்களை கரங்களில் கொண்டுள்ள முருகப்பெருமானை பணிந்து வேண்டி திருவருளை பெறுவோமாக.